பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? நாம் நாமாக வாழ சமுதாயம் தடையில்லை, நமது தயக்கம்தான் காரணம். சுயத்தை மறைத்து நடித்து வாழும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை தொலைக்கின்றோம். நாம் நமக்காக வாழ்வோம், மகிழ்வை பகிர்வோம் என்ற காத்திரமான கருத்து பதிவோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தமிழுறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் குறிப்பிட்ட கருத்து பதிவு இன்று எங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்கின்ற திருமதி வைதேகி ராஜதிலகன் அவர்களுடையது. இவர் ஸ்கொட்லாந்தில் 20 வருடங்களுக்கு மேலாக தனது குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகின்றார். சமூக அக்கறை மிக்கவர், மன நேர்மை மிக்கவர், பொது சேவைகளில் ஆர்வத்துடன் இயங்கி வருபவர், பல்வேறு துறைகளில் வேலை செய்த அனுபவங்கள், சிறுவர் நலம், குழந்தைகள் வளர்ப்பு போன்ற கற்கைஞர்களில் ஈடுபட்ட தன்மை, தையல் பின்னுதல் போன்ற கலைகளில் அபார திறமை, இலக்கியம், வாசிப்பு என்பனவற்றில் ஈடுபாடு மற்றும் சமூக விழிப்புணர்வு மிக்க செய்திகளை சுவைகட கதை போல சுவாரஸ்யமாக சொல்லுகின்ற இயல்பு போன்ற பலவிதமான திறமைகளூடாக இவருடைய அனுபவ தளம் விரிந்திருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சகலரும் நல்லபடி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர், அன்புள்ள மிக்கவர், தன்னால் இயன்ற அளவில் நல்ல செயல்களை தினமும் செய்து வருவதையே நான் அவருடைய சிறிது கால நட்பினூடாக உணர்ந்து கொண்டிருப்பதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய திருமதி வைதேகி ராஜதிலகன் அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் திருமதி வைதேகி ராஜதிலகன் அவர்களே. வணக்கம். பெண்ணே நீ பேசவா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த STS தமிழ் தொலைக்காட்சி இயக்குனர் திரு தேவராஜா அவர்களுக்கும் திருமதி குணாலினி தயானந்தன் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வளமை போலவே இளமை காலம், கல்வி கற்ற பாடசாலைகள், இப்போது தங்களுடைய குடும்பம், இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனது இளமை காலம் என்று சொன்னால், நான் நல்லூர் ராணி வீதியை புறப்படமாக கொண்ட நான் அருகிலுள்ள சாதனா பாடசாலையில் எனது இளமை கல்வியை ஆரம்பித்து பிற்பாடு யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் எனது உயர்தர வகுப்பு வரை விஞ்ஞான பீடத்தில் நான் படித்து முடித்தேன். அதன் பிற்பாடு நான் வீட்டில் இருக்கும் போது வீணை கற்றேன். அது கற்று ஒரு 3rd கிரேட் வரும் பொழுது நாட்டு சூழ்நிலைகள், எனக்கு திருமணம் என்று சொல்லும் பொழுது அந்த நேர யுத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். இந்த திருமணம் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்படி அழைக்கும் பொழுது எனது கணவருக்கு யாழ் வர முடியாமல் போய்விட்டது. பாதுகாப்பு இல்லை அவர் வருவது என்பதால் நாங்கள் மட்டக்களப்பு போக வேண்டி வந்தது. அதாலே நான் திருமணம் முடித்து மட்டக்களப்பு சென்று அங்கு திருமணத்துக்கு பின் இவர் கோகனட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் ஒர்க் பண்ணினபடியா மேனேஜராக இருந்தவர். அப்ப எனக்கு லுணுவிலையில போய் குவார்டர்ஸ்ல நான் இருந்தேன். அங்கே எனக்கு 2 பெண் பிள்ளைகள். இதுதான் என்னுடைய குடும்பம். அதே நேரம் என இளமை காலம் என்று நீங்க குறிப்பிடைக்க என கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால், நான் ஒரு வளரைக்கு நான் 3 தலைமுறையை பார்த்து கொண்டு வளர்ந்த மாதிரி. என்னன்னா, எனக்கு என் அம்மா அப்பா, என் அப்பா குலதிலகர், அம்மா ராஜலட்சுமி, என்னது அம்மம்மா, அம்மப்பா, அம்மம்மாண்டி அம்மாவும் இருந்தவ எங்கட டீனேஜ் வரை. அப்ப அந்த அவர்களின் மனநிலை மாற்றங்கள், வித்தியாசமான சிந்தனைகள் ஒவ்வொரு ஜெனரேஷன்டையும் நான் பார்த்து வளர்ந்தேன். அதே நேரம் நாங்கள் வளரும் பொழுது அந்த சொந்தங்களோட கூடி விளையாடி எத்தனையோ விதமான விளையாட்டுகள், கிளித்தட்டு, கெந்தி பிடிக்கிறது, 8 கோடு, கப்பல் கோடு, பல விதமான விளையாட்டு அவ்வளவும் விளையாடி அந்த 13 வயது வரை ஒரு பசுமையான ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேணும். அப்படி எல்லாம் இதாண்டு முடிய எனது மாமி குடும்பம் மட்டக்களப்பு மூவ் பண்ணி முடிய எங்களுக்கு அதுக்கு பிற்பாடு அந்த நினைவுகளாயே இருந்து விட்டன. இதுதான் எனது இளமை கால
அனுபவங்கள். சுவாரஸ்யமான பதில். இந்த காரணம் தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறீர்கள் என்ன என்று தெரிந்த போது என்னை உங்கள் சார்ந்து ஈர்த்ததே இதுதான். உங்களுடைய அவதானிப்பும் உங்களுடைய வாழ்க்கை முறை பல சந்ததிகளை பார்த்ததாக, வாழும் முறைகளை அவதானிப்பதாக இருக்கிறது. ஸ்காட்லாந்துக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய மகள் 2ஆம் சந்ததியினர் பின்னர் பேர பிள்ளைகளையும் கண்ட காலங்கள், சுற்றி வர சமூகத்தை அவதானித்த காலங்கள் ஊடாக இதை வைத்துக் கொண்டு நான் கேட்கிறேன், ஸ்காட்லாந்துக்கு புலம்பெயர்ந்த பிறகு இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் சந்ததி பற்றி பெண்களின் உலகத்தில் நடந்த முன்னேற்றங்கள் என்று எவற்றை நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. வெளிநாடு என்று வந்ததுக்கு இப்ப ஊரிலே கல்யாணம் திருமணம் என்று முடிய எங்களோட படிப்போ அதுக்கு மேற்கொண்டு பிறகு ஏதாவது கொண்டே படிப்பது என்பது ஒரு கனவுதான், அது முடியாத ஒரு விடயம். ஆனால் நாங்கள் இங்கு இடம்பெயர்ந்து இங்கு வந்து முடிய உங்களுக்கு படிக்க விரும்பினால் நீங்கள் வேலை செய்து கொண்டும் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு இங்கு பெனிஃபிட் என்று சொல்லி தருவார்கள். அப்ப அதுகள்லயே நீங்க உங்களுக்கு படிப்புக்கு ஃப்ரீயா இருக்கும். அதிலேயே உங்களுக்கு விருப்பமான ஒரு துறையை தேர்வு செய்து நீங்கள் படித்து கொள்ளலாம். அப்ப பெண்கள் இங்க வந்ததுல உண்மையில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. முன்னேற்றம்ன்றது தன்னம்பிக்கையை கொடுக்கும். என்ன என்னால உழைச்சு வாழையிலும் என்றைக்குள்ள அந்த ஆட்டோமேட்டிக்காகி அது துணிவையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்குது. அடுத்து ஒரு குடும்பத்துக்கு கணவனுக்கு பண ரீதியாக அவர்களாலேயும் ஒரு பங்களிப்பை கொடுக்க முடிகிறது. அது ஒரு நல்ல விடயமாக அவர்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதை தாண்டி இந்த சந்ததி மனநிலை என்று குறிப்பிட்டீர்கள், அது சரியான முக்கியம். என்னன்னு சொன்னா அந்த மனநிலைகள் எங்கட மனநிலை வித்தியாசமா இருக்கும். சமுதாயத்துக்கு கூடுதலாக பயந்து நாங்க வாழ்வோம். அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்க்க அங்கே நாங்கள் இந்த சந்தோஷம் எங்கட பிள்ளை என்ற சந்தோஷத்தை துளைத்து சமுதாயத்துக்கு முதல் இடம் கொடுக்கின்றோம். அது மிகவும் பிழை என்பதை நான் அனுபவத்தில் கண்டுகொண்டேன். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க கடும் கட்டுப்பாடை வைத்து வளர்த்து இன்றைக்கு அவர்களின் குடும்பம் அவர்களின் பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி வந்த பிள்ளைகள் என்று தான் சொல்ல வேணும். பல கஷ்டங்களுக்குள்ள கஷ்டம்டா பண ரீதியா இல்ல மன ரீதியாக உளவியல் கஷ்டங்கள். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் நீங்கள் சமுதாயத்துக்கு இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? இது 2ஆம் தலைமுறையின் மனநிலை. ஏன் அவர்களா எங்கள் பில்லை கட்டுகிறார்கள்? நாங்கள் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாமல் ஒரு செயலை செய்யும் போது எல்லாருக்கும் பயந்து கொண்டு இருக்க தேவையில்லை. எங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கின்றதோ அதை நாம் செய்தால் சரி, எந்த இடத்தில் எப்படி போகணும் என்றதை நாம் அறிந்து கொண்டால் சரி என்பது பிள்ளைகள் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடம். இன்றைக்கு 3ஆம் தலைமுறை எங்கள் பிள்ளைகளை அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதுகள் சரியான ஒரு சமநிலையில வளர்கிறார்கள். 2 கலாச்சாரத்துக்குள்ளையும் எங்கே விட்டு பிடிக்கணும், எங்கே சுதந்திரம் கொடுக்க வேணும் என்றதை தெரிந்து பிள்ளைகள் வளர்க்கிறார்கள். அப்ப தாங்கள் பட்ட கஷ்டம் தன் பிள்ளை படக்கூடாதுன்றதுல மிகவும் அவதானமாக இருக்கிறார்கள். இதுதான் அந்த 3 தலைமுறையின் மாற்றமாக நான் கண்டுகொண்டது. மிக அழகான பதில். உண்மையில் அந்த சந்ததி கோடு மிகுந்த சிந்தனைகளை தருவதாக உங்களுடைய பதில் அமைக்கிறது. இந்த 3ஆம் சந்ததி பிள்ளைகளை சமநிலைப்பட்டவர்களாக வளர்ப்பதற்கு எங்களுடைய 1ஆம் சந்ததி பெண்களுடைய ஆரம்பம் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று காண்கின்ற போது அதை நீங்கள் இப்படி சொல்லும் போது மிக சுவையாக இருக்கிறது. முதல் நீங்கள் இளமை பருவம் பற்றி சொல்லும் போது சொன்னீர்கள் நீங்கள் வீணை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுடைய முகநூலாக இருக்கின்ற போது நான் உங்களில் பிரமித்து போன உங்களுடைய திறமை என்று சொன்னால் உங்களுடைய அந்த பின்னல் கலையில் அற்புதமான உருவங்களையோ அல்லது உடைகளையோ குழந்தைகளுடைய அதையெல்லாம் பின்னி இருக்கிறீர்கள். தையலும் நல்லபடி வருகிறது. இந்த ஆர்வம் உங்களை யாரு இதை உங்களிடம் தோற்றுவித்தது? எப்படி இதை இப்ப வரைக்கும் அதை மிக மன விருப்பத்தோடு கொண்டு போறீர்கள்? அதை எவ்விதமான மன நிறைவை உங்களுக்கு தருகிறது? நல்ல கேள்வி. எனக்கு தையல் சாதாரணமா ஸ்கூல் வழியா நாங்க தையல் தைக்க அந்த கை தையல்கள்ல ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா பின்னல் என்றும் போது என்னது அப்பம்மா தான் எனக்கு முதல் அந்த இப்ப குரோஷியா என்று சொல்ற அங்க ரேந்து என்று நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ஹேர் பேண்ட் பின்னுறதுக்கு எனது அப்பம்மா எனக்கு காட்டி தந்தவர். உயர்தரம் முடித்து வீட்டில் இருக்கும் பொழுது எனது சிநேகிதியின் அக்கா மூலம் நிட்டிங்க பழகினான், பேபி ஸ்வெட்டர்கள் பின்ன. அப்ப அங்க கணக்க பின்னில எனக்கு ஞாபகம் ஒரு சோடி பின்னின, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு திருமணமாகி நான் மட்டக்களப்பு சென்று முடிய இந்த நோட்ஸை போஸ்டில் அனுப்பி விட்டது.
அது அப்படியே துளைந்து விட்டது. அப்ப நோட்ஸ் இல்லாமல் என்னால பின்ன முடியவில்லை. அந்த பின்னல் அதோடைய நான் அப்படியே மறந்த மாதிரி போயிட்டுது. நான் செய்யவே இல்லை. அதன் பிற்பாடு இப்ப இந்த லாக்டவுன் வந்தது நேரம் எனக்கு யூடியூப் தான் எனது ஆசிரியராக இருந்தது. அதில் பார்த்து பார்த்து பேசிக் எனக்கு தெரிஞ்சபடியால் குரோஷேயும் நிட்டிங்கும் அதிலே பார்த்து 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 ஒவ்வொன்றையும் பின்னி பிறகு பேட்டர்ன்கள் பின்ன நான் ஆசைப்படும் பொழுது எனது சிநேகிதி இங்க இருக்கிற வத்சலான்னு சொல்லி அவ அழகாக பின்னுவா. அவ மூலமா பேட்டர்ன்களையும் நான் பின்ன கற்றுக்கொண்டு என்ற நோட்ஸை வாசிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது பேட்டர்ன்கள்ல. அப்ப அந்த டெக்னிக் தெரிய வேணும். அப்ப அவ மூலமா நான் அதை அறிந்து கொண்டு இன்றைக்கு நான் அடல் பிள்ளைகளுக்கு எல்லாம் பெரியாக்களுக்கு எல்லாம் ஜம்பர் பின்னி அம்மாக்கெல்லாம் பின்னி கொடுத்திருக்கிறேன். அது மிகவும் ஒரு மன நிறைவை தரும். இப்படித்தான் எனது இந்த பின்னல் கலைகளை தையல் கலைகளையும் வளர்த்து கொண்டு தையல்ல எனக்கு என்னடாண்டா நான் எனது முதல் எனது கல்யாண பிளவுஸ் தைக்க கொடுத்த இடத்தை முழுக்க பிழைத்து விட்டது. கடைசி நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது புறகும் கொடுக்க பிள்ளை கேட்கலாம். எனக்கு இந்த மாமி ஊக்குவித்தா உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப நான் மிஷின் தையல் தைக்க தெரியாது. ஆனால் அந்த எனக்கு தோல்வி வரைக்குள்ள நான் செய்ய வேணுமே, நாங்கள் மற்றவனை நம்பி கொடுத்தபடியா தானே இப்படி போனது என்று எங்களோட பாட்டுல வெட்டி வெட்டி தைச்சு நிறைய பிள்ளைக்கும் தான் அப்படி செய்து நான் சாரி பிளவுஸ் இன்றைக்கு எங்களுக்கு சட்டை பிள்ளைகளுக்கு சட்டையில நான் அப்படித்தான் தையலை இம்ப்ரூவ் பண்ணேன். மாமியார் கொடுத்த தைரியம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் முதுகில் தட்டி கொடுப்பதாலேயே இந்த உலகத்தில் உள்ள பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். என்னடா பல மாமியாரும் அழகாக தைப்பார். அவருக்கு சயின்டிபிக் கட்டிங் தெரியாதே தவிர எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லாக தைப்பார். அப்ப அதால நான் சொன்னேன் சயின்டிபிக் கட்டிங் எனக்கு பெருசா வராது, நீங்க பழகுங்க. நீங்கள் இந்த கிரிவர்நலம் சாய்க்கியர் அத மாதிரியான துறைகளில் ஈடுபாடு கொண்டு சிலவற்றை கற்றும் இருக்கிறீர்கள். அத்துடன் மிக நல்ல தாயாக இருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு. இப்போது இளைய சந்ததியினர், குழந்தை வளர்க்கின்றவர்களாக இருக்கட்டும், இளைய சந்ததியினர் தொழில் தேடுபவர்களாக இருக்கட்டும், இவர்களிடையே காணுகின்ற பிரச்சனைகளாக கலாச்சார தடுமாற்றங்கள், மனவாழ்வு குழப்பங்கள் அல்லது போதைப் பொருள் பாவனை இவ்வாறான பிரச்சனைகள் சிலவற்றை நாங்கள் காண்கின்றோம். உண்மையில் அதிக அளவிலும் காண்கின்றோம். இதற்கு எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு முறை ஒரு காரணமாக இருக்க முடியுமா என்று கேட்கிறேன். நிச்சயமாக எனது பதில் ஆம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் எங்கட சமுதாயத்துல இப்ப எல்லாரும் இல்லாட்டியும் 90% பார்த்தால் பிள்ளைகளுக்கு நாங்கள் கடும் கட்டுப்பாடை செய்கிறோம். பிள்ளைகளோட மற்ற சமுதாயத்தோட பழக விடுறதுக்கு எங்களுக்கு பயம், பிள்ளைகளை தனிமையா அங்கேயாலும் விடுறதுக்கு பயம், எல்லாம் பொத்தி 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 இழுத்து நாங்க படிப்பு அதுவும் படிப்பு சும்மா இல்லை, நீ டாக்டரா வரணும், இன்ஜினியரா வரணும், இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ப்ரெஷர் பிள்ளைகளோட மனநிலை சரியா பாதிக்குது. அந்த என்னன்னு சொன்னா அவர்களின் சுய அறிவை அவையலா வளர விடுறோம் இல்லை. அந்த சப்பி அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி எக்ஸாமுக்கு எழுதி பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுத்துச்சு, எந்த பிள்ளை இந்த மார்க்ஸ் எடுத்துச்சுன்னு பெருமை கூறுறதுக்கு பிள்ளைகளை தயாரிப்படுதே தவிர பிள்ளைகள் சுயமா சிந்திப்பதற்கு நாங்கள் வழிவிடுறோம் இல்லை. அந்த டியூஷன்ன்றது ஸ்காட்லாந்துல டியூஷனை நான் காணவில்லை. இங்கிலாந்துல பார்க்கும்போது அந்த டியூஷனால பிள்ளைகள் படும் அவஸ்தைகளை கண்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு வெளி வாழ்க்கை வெளியா போய் விளையாடுறது என்பதே இல்லாம போயிட்டது. அப்படி செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு அது சரியா பாதிக்கப்படுது. என்னன்னு சொன்னால் அவர்கள் கண்ண பிரச்சனையில முகம் கொடுக்குறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க்ஸை எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்கு போனா அவர்கள் சுயமா தான் சிந்திக்க வேணும். சுயமா சிந்திக்கிற தன்மை அவர்களுக்கு இல்லாம போய்விடுறது. ஏன்னு சொன்னால் லெவல் மட்டும் அவர்கள் சப்பி பாடமாக்கி கக்கின மாதிரி தான் எக்ஸாம் மட்டும் போறாரு. இப்ப சுயமா சிந்திக்க முடியாத பிள்ளைகள் என்ன செய்துகள்ண்டா இடையில யூனிவர்சிட்டியை நிப்பாட்டுறாங்க, இல்ல அங்க நல்ல ஒரு டொப்புக்கு வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா உண்மையில நாங்கள் அவர்களுக்கு என்ன குறை விருப்பம், அவர்களின் விருப்பத்துக்கு கற்க வேணும். அப்ப அதை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா அந்த 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 சுதந்திரத்துல நான் சொல்ற பிள்ளைகள் சொல்லுங்க, நீங்கள் எங்களை ஒன்றுக்குமே ஃபோர்ஸ் பண்ண இல்லையாண்டு. அப்படி விடைக்குள்ள அந்த பிள்ளைகள் சுதந்திரமா படிப்பார்கள். மற்றது கடும் கட்டுப்பாட்டில் வைத்து விட்டு பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு போய் தனியே இருக்க அந்த கூட்ட துறந்து விட்ட பறவை மாதிரி எங்கே போவது என்பது தெரியாமல் போகின்றது பிள்ளைகளுக்கு. சமுதாயத்துல வர பிரச்சனையில எதிர்கொள்ள முடியாம பிள்ளைகள் போகுது. அப்ப அப்படி வரைக்கும் பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆளையால் அந்த ஒரு மனிதரை அறிந்து கொள்ளும் தன்மை இல்லாம போகின்றது. என்னன்னா நாங்கள் பாதுகாத்து வைக்கின்றோம். எங்களோட வளர்ப்பு முறையை நாங்கள் கொஞ்சம் மாற்ற வேணும், கொஞ்சம் தளர்க்க வேணும் கட்டுப்பாட்டுல. அதை தாண்டி நீங்கள் எந்த
படிப்பு இதுகளை கேட்டிருந்தீர்கள். இங்க வந்து முடிய நான் அந்த பெண்கள் முன்னேற்றம் பண்றதுக்கும் இது பொருந்தும். நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சது, நான் படிக்கலையே என்று அந்த அதுக்கு பிறகு யுத்த நிலையால் எங்களை சூழ்நிலை சரிவராம விட்டதுக்கு இங்க வந்து படிக்கலாம்ன்றோன்னு அதை போல ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆங்கிலத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு ஐடியையும் செய்தேன். அது செய்து முடிக்கும் பொழுது நான் வாலண்டியர் ஒர்க் சைல்ட் கேர் செய்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு அந்த சைல்ட் கேரை செய்ய வேணும் என்ற ஆசை வந்தது. அதுக்கு இன்னும் ஒரு காரணம், நான் அங்கு உயர்தரம் முடித்து யாழ் இந்து மாலி பிரைமரி ஸ்கூலில் ஒரு தற்காலிக டீச்சரா இருந்தேன். இருக்கைக்கு எனக்கு அந்த சிறுவர்களுடன் ஒர்க் பண்ணினது ரொம்ப பிடிக்கும். அது அப்ப அதால இங்க சைல்ட் கேர்லயும் வாலண்டியர் ஒர்க் செய்ய எனக்கு நிறைய பிடிச்சிச்சு. நான் சைல்ட் கேரையும் செய்து முடிச்சுட்டு வேலை தேடும் பொழுது எனது பிள்ளைகளும் 11 வயதுகளுக்கு வந்து விட்டார்கள் 20. அப்ப எனக்கு தூர வேலைக்கு போக விருப்பம் இல்லை. அப்ப நான் கிட்ட எந்த வேலையாவது செய்வோம்ன்ட்டு அப்ளை பண்ணிக்க எனக்கு அருகில் கிரெக்ஸ் இருந்தது. சும்மா ஒரு அப்ளை பண்ணினா உடனே எடுத்துட்டு விட்டார்கள். அது எனக்கு ஒரு பிளெக்சிபிளான டைமை தருவார்கள். அப்ப எனக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி நான் வேலைக்கு போய் பிள்ளைகள் ஸ்கூலால வர முன் நான் வீட்டுக்கு வரக்கூடிய மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனபடியா நான் படித்த படிப்புக்கும் நான் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேலைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டேன். உங்களை நான் அறிகின்ற போது உங்களுடைய அம்மாவின் மிகுந்த பிரியமுள்ளவராக, துரதிருஷ்டவசமாக அவருக்கு மறதி வருத்தம் இருக்கிறதாக அறிகிறேன். அவரை வைத்து பார்த்திருக்கிறீர்கள். அப்போது நான் அந்த அனுபவத்தில் இருந்து உங்களிடம் கேட்க விருப்பப்படுவது, நாங்கள் பெண்கள் வயோதிபத்தை நோக்கி போகின்ற போது தனிமை, மறதி வருத்தம் அல்லது வயோதிபம் சார்ந்த தசை பலவீனமாகிறது, எலும்பு முறிகிறது, அப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த உலகத்தை நீங்கள் நேரடியாக இப்போது காண்கிறீர்கள் உங்களுடைய அம்மாவோடு வாழ்கின்ற போது. அதிலிருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு முன்னேற்பாடாக நாங்கள் என்ன செய்யலாம்? உண்மையில நல்லொரு கேள்வி இது குணாலினி. ஏனென்று சொன்னால் அம்மாவை பார்த்து நாங்கள் எங்களை பாதுகாக்கிற வழியை நான் யோசிக்கின்றேன். மறதி, அந்த அல்சைமர் இதுகள் எல்லாம் வயதுபத்தில் அநேகமா வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளது. அப்ப அதை தவிர்க்கிறது என்று சொன்னால் உடல்நிலை. எங்களுடைய அம்மா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியாத்தான் இருந்தவன். பிள்ளைகளோட வாழ மாட்டேன், நான் தனியத்தான் வாழுவேன். வேற பிள்ளைகளை வளர்த்து விட்டவா. ஆனா தனி வீட்டுல இருந்து தன்னுடைய அலுவல் எல்லாம் அவவே செய்து கொண்டுதான் சுவிட்சர்லாந்துல அவருக்கு 35 வருடத்துக்கு மேலேயா சுவிட்சர்லாந்துலாம் அவன் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவ இன்றைக்கு ஒரு சக்கர நாற்காலியில் அவ உட்கார்ந்து பொழுது சரியான கஷ்டமா இருக்குது. மற்றது அவக்கான விஷயங்களை மறந்து கதைக்கும் பொழுது சரியான கஷ்டமாக இருக்கிறது. இப்படி இருந்தவ அவன் மெமரி பவர் சரியான கூடவா இருந்தது. அப்ப நாங்களே ஆச்சரியப்படுறது. போன் நம்பரை கேட்டா ஒரு நாளும் புத்தகம் பிரிச்சு சொல்ல மாட்டா. வெளிநாட்டு நம்பர் என்னண்டாலும் டக்கண்டு இன்னற்ற நம்பர் தெரியுமாமான்னு கேட்டா டக்கண்டு சொல்லுவா. அப்படி ஒரு இருந்தவ இன்றைக்கு எல்லாம் மறந்து அவ போகும் பொழுது சரியான கவலையாக இருக்கிறது. அதற்கு அவவும் ஒரு காரணம் என்றுதான் சொல்லுவேன். ஏனென்றா சும்மா நாடகம் என்று அவ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நாங்க சொல்லுவோம், வாசியுங்கோ, வெளியில போய் நடவுங்கோ, மசில்ஸை என்னண்டா எலும்பு வீக் ஆகும் பொழுது மசில்ஸை நாங்கள் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு நடப்பயிற்சி முக்கியம். ஜிம்முக்கு போகலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் போக முடியாதாக்கள் ஒரு அரை மணித்தியாலம் நடவுங்கோ. அப்ப நடந்தாலே காணுமெண்டேக்க அந்த நேரம் அவ அந்த சொல்லு கேட்கல. இன்றைக்கு நாங்களும் கொஞ்சம் லேசியா இருந்துட்டு அம்மாவை பார்த்து முடிய இல்ல நாங்க செய்ய வேணும் என்று யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, செய்தி என்னன்னு சொன்னால் அந்த அவைகளுக்கு அந்த அல்சைமர் இதுகள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு வீட்டுல இருக்கிறவர்கள்ல ஒரு நம்பாத தன்மையுண்டவர்கள் அந்த முதல் அறிகுறி அதுதான். அது எங்களுக்கு அம்மா மூலம் தான் நான் அறிஞ்சு கொண்டோம். அந்த வீட்டுல இருக்கிறவர்களை நம்பாத தன்மை ஒன்று வரும். என்ற சாமான வச்சன் காணையில நீ எடுத்துட்டா அந்த அப்படி தன்னிலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி எல்லாம் போயிக்க அந்த நேரம் தாய்தப்பன்ல பிள்ளைகள் சினக்கிற தன்மை வரும். என்ன நம்பிக்கை இல்லை. இப்ப அதுவும் ஒரு மருமக்களோட இருந்தா மருமகள் என்ன குறை சொல்றாண்டா அது ஒரு குடும்ப பிரச்சனையாயே மாறச்சு அந்த பெண். ஆனா தயவு செய்து யோசிங்கோ, அப்படி ஒரு நல்லா இருந்தவ திடீரென்று இப்படி குணம் மாறுதுண்டா அந்த வருத்தத்தின் அறிகுறி ஆரம்பம் என்றதை யோசிச்சு கொள்ளுங்க. அவவை வெறுக்க வேண்டாம், அதுக்கு என்ன வழி செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேணும். அதோட என்னன்னு சொன்னா நாங்களும் எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வராம இருக்க புதுசாக ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றதோ, ஒரு தையல் கலையை லேர்ன் பண்றதோ, ஒரு பின்னலை கற்றுக்கொள்றதோ, அப்படி ஏதாவது புதுசா ஒன்றை கற்றுக்கொள்ள வழிக்கிட்டால் எங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தாவிட்டாலும் இருப்பதை இழக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழி என்று நான் இந்த செய்தியை சொல்றேன்.
சமூக விழிப்புணர்வு சார்ந்த செய்திகளை நீங்கள் சுவையாக சொல்லுவது அது பற்றி தடயம் என்ற நிகழ்ச்சியில் பதிவிட்டிருந்த சில வீடியோ கிளிப்ஸை பார்க்க கிடைத்தது. அதில் உங்களுடைய துணைவர் ராஜதிலகன், என்னுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பாமினி ராஜேஸ்வரம் முதலியார் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தீர்கள். அந்த சமூக விழிப்புணர்வு மிக்க செய்திகள், நீங்கள் சொல்ல விருப்பப்பட்ட செய்திகளில் ஓரிரண்டு செய்திகளை இங்கே பகிர்ந்து கொள்வீர்களா? உண்மையில நான் அந்த போலீஸ் சாமியார்களுக்கு பின்னால போறவர்களை, என்ன போலீஸ் சாமிக்கு பின்னால போய் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சதையும் நான் கண்டிருக்கிறேன். எனது ஒவ்வொரு இந்த வீடியோ எடுக்கிறதும் சரி, நான் எழுதுறதும் சரி, என்னை சுற்றி நடந்ததுகளை, எந்த கண்ணால பார்த்த அனுபவங்களைத்தான் நான் எழுதுறேன். அப்படியான ஒரு இதுகளை வச்சுக்கொண்டுதான் செய்யறேன். அந்த போலீஸ் சாமியாலேயே குடும்பங்கள் பிரிஞ்சது இருக்குது. அப்ப அந்த போலீஸ் சாமிக்கு பின்னால போக்கூடாண்டு ஒரு உணர்வு கொடுக்க வேணும் என்றுதான் அந்த ஜீவானந்த ஜி என்று என்ன இவற்ற பேர் சர்நேம் ஜீவராஜ முதலியார், அதை வச்சுக்கொண்டு ஜீவானந்த ஜி என்று சொல்லி அதை வச்சு அந்த ஸ்பொட்டில் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி செய்யல, அதெல்லாம் செய்த நாங்கள். அது மாதிரி மிஸ் பெர்ஃபெக்ட் என்று ஒன்று செய்த நாங்கள். அதுவும் எந்த அனுபவம், நான் அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்த ஒரு அனுபவம் என்றுதான் சொல்ல வேணும். அவ அந்த போலி கௌரவம் என்று சொல்லுவினேன். இங்க எந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாண்டு சொல்றதுலயே ஒரு பெருமை, எந்த பிள்ளை சீலை உடுக்காதுன்றதுலயே ஒரு பெருமை, அந்த எங்கட கல்ச்சரை செய்யறது என்னமோ தரக்குறைவு மாதிரி. அப்படியான ஒருவவை வச்சு நான் அதை செய்தது. அதை பார்த்தால் அவவுக்கே அது விளங்கும் மாதிரி தான். அப்படி ஒரு விழிப்புணர்வு கொண்டு அந்த போலி கௌரவம் தேவையில்லை. 4 மொழி தெரியுமன்றது பெருமையா, ஒரு மொழி தெரியாது என்பது பெருமையான்றது விளங்கவில்லை எனக்கு. அப்ப தமிழை தெரியாண்டும் பொழுது எனக்கு சரியான கோபம் வாரது. அது மாதிரி இன்னொன்று செய்த நாங்கள் வெளியில சொல்ல மாட்டோம் என்று சொல்லி, அதுவும் என்னன்னு சொன்னால், அந்த கணவர்மார் ஒரு வேலையும் செய்யாமல் இருவரும் வேலைக்கு போனாலும் வந்தவுடனே மனைவிதான் உணவு தயாரிக்கிறதோ ஒரு டீ போட்டு கொடுக்கறதோ எல்லாமே அவையில டிபெண்ட் ஆகி இருப்பின. அப்ப அதையும் ஒரு பகுதியா நாங்க சொன்னாங்க. என்னடா எங்கட காலத்திலயும் இப்ப எங்கட அம்மம்மாவியில என்ன சொல்வேன், என்ன கணவன் வந்திருக்கிற, நீ புருஷன் வந்திருக்க, டீயா போட்டு கொடுக்கல, சாப்பிட்டு முடியோ கோப்பையை வாங்கி கழுவி வை, சாப்பாட்டை போட்டு கொடுண்டா. அப்ப நான் கேட்ட கேள்வி, ஏன் எனக்கு டிசேபிள் புருஷனையோ கட்டி தந்த நீங்க ஒளிம்பி போய் தண்டலாம் தானே, கழுவலாம் தானே என்று. அப்படி அந்த இப்படியானதில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு பகுதியாய் ஒரு நகைச்சுவையோட நான் அப்படி கணக்க வீடியோக்கள் கொஞ்சம் செய்திருக்கிறோம். மிக நல்ல செய்திகள், சமூகத்துக்கு தேவைப்பட்ட செய்தி. ஆண்மையப்படுத்தப்பட்ட சமூக கட்டமைப்பில் தான் நாங்கள் வளர்ந்தோம், இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவற்றை பெண்கள் படிப்படியாக மீறி வருகிறார்கள். ஆண்களிடம் இருந்த புரிந்துணர்வும் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு பிடித்த கலைகள், அதை பற்றி ஏதாவது? வாசிப்பென்றால் அது என் உயிர் நாடி என்றுதான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்தே நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். ஒரு 10-11 வயசுக்கு மேல நான் பெரிய நாவல்கள் எல்லாம் வாசிக்கல. எனக்கு என் அப்பா ஒரு நாளும் தடுக்க மாட்டார். எனது வகுப்பில பிள்ளைகள் சொல்லுவார்களோ, கொத்த புத்தகமா எங்களை விட்ட வாசிக்க விட மாட்டார்கள். படிப்பு நேரம் தவிர்த்து மற்ற நேரம் வாசிப்பதால ஒரு கெடுதியும் இல்லை என்று நானும் அப்பாவுமே அந்த டிஸ்கஸ் பண்ணுவேன். கூடுதலா நான் ஜெயகாந்தன் புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறேன். சாண்டில்யன், கல்கி, அகிலன், சுஜாதா, பாலகுமாரன் இவர்களின் புத்தகங்கள் நிறைய வாசிச்சிருக்கிறேன். கலை என்று சொன்னால் எனக்கு அந்த டேலண்ட் இல்லை. எனக்கு விருப்பம் பாட்டு, எனக்கு பிடிச்சது வாத்தியங்கள்ல பிடிச்சது வீணையும் விருதங்கமும். எனக்கு விருதங்கம் பழக சந்தர்ப்பம் கிடைத்திருந்தா பழகி இருப்பேன். எனக்கு விரும்பின கலைகள், என்னால் செய்ய முடியாம போன இதுகள், அதுகளை என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உரிய டீச்சர்ஸ் இங்க கிடைக்கவில்லை. கொஞ்சம் பழையினர்கள் தான், சரியான ஆசிரியர் இல்லாமல் தடைப்பட்டு விட்டது. தற்காலத்தில் நீங்கள் இப்போது இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்காலம் நோக்கி என்ன திட்டங்கள் இருக்கின்றன? இலக்கியமோ சமூக சேவைகளோ எதுவும் சார்ந்து? தற்காலிகமா அன்றைக்கு இப்ப நான் ரிட்டையர் பண்ணி போட்டு நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் தான் எடுத்தேன். நான் என் வாழ்க்கையை என்ன நான் செய்ய விரும்பினாலும் அதை செய்ய வேணும்ன்றதுக்காக எனக்கு முதலாவது தமிழை நன்கு கற்று ஒரு டிகிரி எடுக்கிற மாதிரி தமிழ் இலக்கியங்களை கற்க வேணும் என்ற ஒரு ஆசை இருக்கு. சிறுகதை, நாவல் எழுத வேணும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அதை தாண்டி அந்த நிட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணி நான் சேரிட்டிகளுக்கு இங்க ப்ரீமேச்சுவ குழந்தைகளுக்கு ஸ்வெட்டர்ஸ்கள் இல்லாமல் இருக்கேன். அதுகளை பின்னி இப்ப நாங்கள் ஒரு திங்கட்கிழமையில ஒரு குரூப் சேர்றோம், நிட்டிங் குரூப். அப்படி செய்து கொடுக்கறது செய்யறோம். அதை தாண்டி எனக்கு எங்கள் தாயகத்தில் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அதை இன்னும் விருத்தி செய்து என்னால் பெரிதாக செய்ய முடியவில்லை. கன பேர் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சிலருக்கு தான் செய்யக்கூடியதா இருக்கு. என்ற பொருளாதார வசதி, இந்த பிள்ளைகள் சொல்றது,
பின்னலில் நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க, அந்த அந்த நீங்க இங்க எங்களோட தாயகத்து பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நான் அப்படி செய்வதுதான், அப்படி சேர்த்து வைத்திருப்பேன். எனது பின்னல்ல நான் சிலதுகள் ஆக்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். அப்படி செய்யற காசு நான் 5 தான் தொட மாட்டேன். அது அந்த இளங்க பிள்ளைகளுக்கு வச்சிருப்பேன். அப்படி நான் அந்த தொண்டுகள் செய்யறேன். அதை இன்னும் எனக்கு நன்றாக செய்யணும் என்று ஒரு ஆசை இருக்கின்றது. நீங்கள் புலம்பெயர்ந்த பிறகு ஸ்காட்லாந்தில் நீங்கள் செய்த ஒரு உன்னதமான வேலையாக செய்வது உங்களுடைய கோயில் சார்ந்த பணிகள். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் அவற்றை பற்றி பகிர முடியுமா? கோவில் அண்டைக்க இங்க 2005 அந்த கோவில் நிறுவினாங்கள். இங்க மங்கள விநாயகர் அண்டு அது இங்க நாங்க வந்த நேரம் உங்கள் சகோதர காசு உள்ளவர் அவர் சொன்னார், மற்ற மதத்துக்கெல்லாம் கோவில்கள் இங்கு இருக்கின்றது. ஸ்காட்லாண்டில் விஹாரை இருக்கிறது, மொஸ்க் இருக்குது, சர்ச் இருக்குது. உங்களுக்கு இந்து கோயில் ஒன்று இல்லை. பல பேர் மதம் மாற்றப்படுகிறார்கள். அப்ப நீங்கள் ஒரு இந்து கோயிலை ஏன் ஆரம்பிக்க கூடாதுன்னு அப்ப நாங்கள் வந்த புதுசு நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு அது முடியுமான்னு சொல்ல, உங்களுக்கு முடியும், எங்களுக்கு இப்படி செய்யணும்ன்ற ஒரு வழிகாட்டி அவர் தான். அதன் பிற்பாடு நாங்கள் இங்குள்ள தமிழர்கள் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு கோவிலை ஆரம்பித்தோம். அது இப்பவும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்குள் ஆரம்பங்கள்ல நிர்வாகங்களுக்குள் இருந்தோம். ஆனா உங்களுக்கு தெரியும், நிர்வாகம் என்றோன்னு எத்தனை பிரச்சனைகளை முகம் கொள்ள வேணும் என்று உருவாக்குறதுக்கு ஒரு காலா நாங்க இருந்துட்டோம் என்ற சந்தோஷத்தோட நாங்கள் இப்ப விலகி நிற்கிறோம். நாங்கள் விலகி நின்று கொண்டு அந்த கோயிலின் வளர்ச்சியை இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்த சமூக சேவை. சமூக சேவையில் நிறைய எதிர்ப்புகளையும் எதிர்பார்க்கிற மனநிலையை வளர்க்க வேணும். அதை வளர்த்து விட்டது எங்கள் கோவில் தான். அதுக்கு பிறகுதான் நல்ல துணிவு எங்களுக்கு வந்தது. இப்படித்தான் கதைப்பார்கள், நாங்கள் அதை பெருசு பண்ணக்கூடாது என்ற மனநிலையை வளர்த்து விட்டோம். ஊரில் எல்லாம் அந்த சின்ன மாங்கன்று அதுகளை நாட்டி அதை சுத்தி ஒரு சின்ன வேலி எல்லாம் கட்டி ஆடு அதுகள் எல்லாம் விதண்டாமல் பாதுகாத்து வருவார்கள். அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுல கவனம் எடுக்கிறார்கள், கூடி செல்வார்கள். அதே போல உங்களுடைய கோயில் சார்ந்த செயலும் நீங்கள் அந்த தொடக்க வித்தை இட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. நல்ல ஒரு வேலையை நீங்கள் செய்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கும் தானே. நீங்கள் இந்த இவ்வளவு அனுபவ செறிவுள்ள பெண்ணாக இருக்கின்றபடியினால் உங்களுடைய பட்டறிவு படிப்பறிவு சார்ந்து எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு தாய்மாராகட்டும் அல்லது இளம் பெண்களாகட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய செய்தியை சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? நிச்சயமாக. பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, ஒரு அம்மம்மாவாக பல பரிணாமம் எடுத்துக்கொண்டு வாரம். எல்லா கடமையிலையும் செய்யுங்க. ஆனால் உங்களோட சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. சில இடங்கள்ல பாக்கக்குள்ள அம்மம்மாமார் பிள்ளைகளோட இருக்கேக்க அந்த அவர்களின் சந்தோஷம் என்ன என்பதை பிள்ளைகளும் அறிய மறந்து விடுவார்கள். அவர்களும் சொல்ல தவறி விடுவார்கள். அது சரியான பிள்ளை. ஏனென்றா அவர்களுக்கும் வயதுபத்திலே பிள்ளைகளை வளர்த்து முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் அவையர் அந்த சந்தோஷமா இருக்கிற காலங்கள் என்று சொல்ல வேணும். அந்த நேரத்துல அவர்கள் தங்கள் விருப்பங்களுக்கு நடக்க வேணும். அது முடியாமல் கனவேர் இருப்பினேன். ஆனா பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவார்கள், அவக்கு அம்மாக்கு வெளியில போக விருப்பம் இல்லை, அம்மாக்கு இந்த வேலை செய்யத்தான் விருப்பம், சமைக்க விருப்பம் இல்லை. ஆனா தனிப்பட்ட முறையில் தாய்மாரை கேட்டால், அவர்களை சந்தித்த போது கேட்டால், என்ன பிள்ளை செய்யறது, செய்யத்தானே வேணும். அவையல் வேலைக்கு போனா செய்யத்தானே வேணும். நான் குளிசி எடுக்கிற நான் தான் கொஞ்சம் அசதியா இருந்தா படுக்கவும் முடியாம இருக்குது பேர பிள்ளைல பாக்குறவழியா. அப்படி என்று சொல்லிக்க இவ்வளவு ஒரு சேட். அவர்கள உணர்வுகளை மதிக்காமல் இருக்கிற மாதிரி. நான் உண்டு சொல்றேன் என்னண்டா, சந்தோஷத்தை மற்றவன் தருவான் என்று நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. எங்கட சந்தோஷத்தை நாங்கள் தான் எடுக்க வேணும். ஆனபடியால் பிள்ளை சொல்லும் மற்றவன் சொல்லுவார்கள் என்று இருக்காமல், எனக்கு இதுதான் முடியும், இது முடியாது, இதை நான் செய்ய போறேன், இன்றைக்கு இது எந்த டைம் என்றதை தயவு செய்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். ஒவ்வொரு பெண்ணும் உங்களுக்குரிய நேரத்தை நீங்களே ஒதுக்கி கொள்ள வேணும். இருக்கிற காலங்களை சந்தோஷமா வாழ வேணும். மற்றவனுக்காக என்று சரியில்லை என்று நீங்கள் சரிஞ்சு போக வேண்டாம் என்றதைத்தான் நான் பெண்களுக்கு சொல்லுவேன். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில அருமையான நிகழ்ச்சி. நான் பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன வீடியோக்கள் பார்த்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் கமெண்ட் போடாட்டி நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன். 4 சுவத்துக்குள்ளே ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ஆக்களின் திறமைகளை கண்டுபிடிச்சு அவர்களை நீங்க வெளிக்கொண்டு வாரீர்கள். வெளிக்கொண்டு வரைக்க அவர்களுக்கு இருக்கிற அறிவு, அவர்களின் அனுபவங்களை சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. நீங்க செய்யறது ஒரு நிகழ்ச்சி இல்லை, உண்மையில் ஒரு சேவை. என்ற தன்னம்பிக்கை இல்லாத பெண்களுக்கு தன்னம்பிக்கையை நீங்க கொடுக்குறீங்க. தன்னம்பிக்கையை கொடுத்து நீங்கள் அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரைக்குள்ள
அதுல இருந்து இன்னொரு பெண் கேட்டு அதுல உள்ள நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம், வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலாம். நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள். ஒரு சின்ன விதை என்று நாங்கள் சும்மா நினைக்க கூடாது. அந்த ஒரு சின்ன விதையில இருந்தா பெரிய ஆலமர விருட்சமே வருது. அது மாதிரிதான் உங்களோட நிகழ்ச்சி ஒரு விதை. அதுல இருந்து எத்தனையோ பேர் எப்படியோ வரலாம். அந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொரு தட்ட செய்தியை கேட்கையும் ஒவ்வொரு பெண்ணும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறார்கள். வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான திறமைகள். அதனுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் தேவராஜா அவர்களுக்கும் மிகவும் நன்றி இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு. மனம் குளிர்ந்து போகிறது உங்களுடைய விடையில். மிக அற்புதமான பதில்களோடு மிக நல்ல செய்தி ஒன்று சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் அருமையான மனநிறைவு தருகின்ற நேர்காணலாக இருக்கிறது உங்களுடன் இன்று நடத்திய நேர்காணல். அதையும் சொல்லிக்கொண்டு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு புதிய பெண் ஆளுமையோடு அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 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 பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.